வெல்கம் டு டே 5 ஆஃப் 10 டே ப்ராம்ப்டிங் சீரிஸ். இன்றைக்கி நம்ம செல்ஃப் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செயின் ஆஃப் தாட்டை பேசிஸாக வர ஒரு ப்ராம்ப்டிங் டெக்னிக் தான். செல்ஃப் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்டிங்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் ரீசனிங் பார்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி அதில் மோஸ்ட் காமன் ஆன்சரை சூஸ் பண்ணுவீங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ரீசனிங் பார்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு மல்டிபிள் எல்எல்எம்ஸ் ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணணும். செகண்டு, அந்த மல்டிபிள் ரீசனிங் பார்ட்ஸில் ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸில் இருக்க ஃபைனல் ஆன்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். தேர்டு, இந்த ஆன்சர்லாம் இருக்க காமனான ஒரு ஆன்சர் இருக்கும்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இஃப் அ ட்ரெயின் ட்ராவல்ஸ் 120 km in 2 hours, then 180 km in 3 hours, வாட்ஸ் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்எல்எம்மோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்கலாம், செகண்ட் ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்கலாம், அண்ட் தேர்ட் ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்கலாம். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்துலேயும் இருக்க காமனான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 60 km/h. அதுதான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ்ட் அக்யூரசி. ஸோ இதுக்கு கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி டைமுமே அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதுக்கு செல்ஃப் கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்டிங்கை அப்ளை பண்ணி பார்த்து என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது 10 டே சீரிஸ். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராம்ப்டிங் டெக்னிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கும் இது மாதிரி ஏர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.